சார், 3ஆம் கட்ட தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 285 தொகுதிகள், ஏறக்குறைய பாதி தொகுதிகளை தாண்டிட்டோம். 3ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 94 தொகுதிகள். அதுல சூரத் ஏற்கனவே வெற்றி அப்படின்னு ஆயிருச்சு. 93 தொகுதிகள். இதுல ஏற்கனவே பிஜேபி 2019ல இதே கட்ட தேர்தல்ல 80 தொகுதிகளை வென்றிருந்தாங்க. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து வெறும் 4 தொகுதிகள் தான் போன முறை வென்றிருந்தாங்க. ஆனா இந்த முறையும் மீண்டும் அதே தொகுதிகளை பாஜக வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா பாஜக வந்து அதிகமாக வெல்லக்கூடிய 400 தொகுதிகள் என்று பிக்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான 3ஆம் கட்ட தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்படி இருக்கும்போது எப்படி பாக்குறீங்க கள நிலவரங்கள் 285 தொகுதிகள்? சூரத் வந்து இன்னும் டிஸ்பியூட்டட் தாங்க. நம்பர் 1, 2013 நோட்டா வந்த பிறகு தேர்தல் நடத்த அதிகாரிக்கு ஒருதலை பட்சமாக ஒரு வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிற உரிமை இல்லை. நோட்டாக்கு வாக்கு போடுற உரிமை வாக்காளனுக்கு இருக்கு, அதை பறிக்க முடியாது. 1. 2வது, அப்படியே அறிவிச்சாலும் அவர் தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான் அதை அறிவிக்க முடியும். ஜூன் 4. அதுக்கு முந்தைய வின்னிங் சர்டிபிகேட் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு புரியல. அது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு, எப்போ எடுப்பாங்கன்னு தான் தெரியல. ஆனா எப்போ வேணாலும் வின்னிங் சர்டிபிகேட் கேன்சல் ஆகலாம், அந்த வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஈவன் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட கேன்சல் ஆகலாம், அந்த வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி நம்ம பேசுறோம். நீங்க சொல்ற மாதிரி போன முறை பெற்ற வெற்றி இந்த முறை பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்க வழியே இல்லை, ஷூரா இல்லை. சிம்பிள் ரீசன், நம்பர் 1 கர்நாடகா. கர்நாடகால போன முறை பெற்ற வெற்றியில பாதி வந்து பிஜேபி பெற்றாலே ரொம்ப ஆச்சரியம். பல்வேறு காரணங்கள். 1, அங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. பாரதிய ஜனதாவோட பல்வேறு மத வெறுப்பு பிரச்சாரங்கள் பெரிய அளவுக்கு கர்நாடக தேர்தலை பாதிச்சிருக்கு. 3வது வந்து பாலியல் புகார். பாலியல் புகார்ல 2000 வீடியோன்றாங்க. நிறைய வீடியோ வந்து அங்க கர்நாடகத்துக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட குமாரசாமி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. 25,000 பென் டிரைவ, இந்த வீடியோக்கள் அடங்கிய பென் டிரைவ வாக்காளர்களிடையே வந்து சிவகுமார் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது என்ன புகார்னு எனக்கு தெரியல. ஆனா 25,000 பென் டிரைவ்னு சொல்லும் போது பென் டிரைவ்குள்ள வீடியோ இருக்குன்னு ஒத்துக்கிறாருல. அப்போ பென்டிரைவ்ல வீடியோ, அவரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா அந்த வீடியோல இருக்கிற பெண்களின் முகங்கள் மறைக்கப்படவில்லைங்கிறது அவரோட கம்ப்ளைண்ட். அது ஒரு பக்கம். அது நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு அதுல கூடுதலா சொல்லியிருக்காரு. அப்போ வீடியோக்கள் இருக்கு, அது ஏராளமான வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், எல்லாமே வந்து பாலியல் புகார் சம்பந்தப்பட்டவை. இதை வந்து ஓப்பனா அட்மிட் பண்றாரு குமாரசாமி, முன்னாள் முதல்வர் தேவகவுடாவோட மகன், ஒரு கட்சியோட தலைவர், ஓப்பனா அட்மிட் பண்றாரு. பிஜேபியே பெரிய அளவுக்கு பாதிக்குது. காரணம் வந்து பிரதமர் வந்து இந்த பாலியல் புகார்கள் எப்ப கிளம்பினாலும் அவர் பதில சொல்றது இல்லை. உதாரணமா மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார், அது கண்டிப்பா ஹரியானாவை பாதிக்கும், அதுல ஒன்றும் மாற்று கருத்தை வைக்க வேண்டாம். அது மாதிரி மணிப்பூர்ல நடந்த இனக்கலவரத்துல குக்கி இன பெண்கள் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டது. பலாத்காரம் செய்யப்பட்டதுக்கு காரணமே வந்து போலீஸ் தான் சிபிஐ வந்து அறிக்கை கொடுக்குது. அவங்க வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சிபிஐ, அதுவும் இன்னும் சொல்ல போனா அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ அந்த அளவுக்கு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. ஒரு வார்த்தை கூட வந்து மோடி இதை பத்தி வாய் திறக்கல. இது வந்து பொதுவாக பாலியல் புகார்கள் தேர்தலோட போக்கையே மாற்றிடும். இந்த ஊழல், இந்த மாதிரி விஷயங்கள், டெக்னிக்கலான விஷயங்கள், கான்ஸ்டிடியூஷன் மாதிரியான விஷயங்கள் வாக்காளர்களுக்கு போய் சேர்றதுல சில சங்கடங்கள் இருக்கு. அது நுணுக்கங்கள். சாதாரண வாக்காளர்களுக்கு போய் சேர்றது கஷ்டம். ஆனா செக்ஸ் ஸ்கேண்டல் மட்டும் உடனடியா போய் சேர்ந்துடும். எனவே கர்நாடகாவில் ஒரு பெரிய பின்னடைவு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. குறைந்தபட்சம் 15 தொகுதிகள் போன முறை வென்றதை விட இந்த முறை குறைவாகத்தான் வெற்றி பெறுவார்கள். குஜராத்ல வந்து 3 தொகுதிக்கு மேல பிஜேபிக்கு தோல்வி என்பதுதான் உண்மையான நிலைமை. அந்த தோல்வி முகத்தினாலதான் சூரத்ல இந்த பெரிய தில்முல்லு நடந்தது. விதிமீறல்னா விதிமீறல், அப்பட்டமான விதிமீறல். அந்த எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆபீசர் சைட்ல அவருக்கு அதிகாரமே இல்லை. இன்னும் பல தொகுதிகளில் நாங்க இந்த முயற்சியை மேற்கொண்டோன்னு ஓபன் அட்மிஷன் லோக்கல் பிஜேபி லீடர். 2 எருமை இருந்தா ஒரு எருமையை பிடிங்கி பாய்க்கு கொடுத்துருவாங்கன்னு மோடி சொல்ல, லோக்கலா இருக்கிற அதுக்கு கவுண்டர், நாங்க எருமைகளை பத்தி கவலைப்படல, கழுதைகளை பத்தி தான் கவலைப்படுறாங்க, எங்களுக்கு குறிப்பா 2 கழுதை தான் முக்கியம்னு அவங்க பதில் சொல்றாங்க. அப்போ குஜராத்ல இருந்து வெளிவருகிற யூடியூப் சேனல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மொழி புரியாட்டாலும் சில யூடியூப் சேனல்ல வந்து இந்தியில சப்டைட்டில் போட்டிருக்காங்க, அதை நான் படிக்கிறேன். சில ரொம்ப அபூர்வமா இங்கிலீஷ் சப்டைட்டிலும் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து ஆன்டி பிஜேபியா இருக்கு. குஜராத்ல அந்த அளவுக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னா யூடியூப் சேனல் அதை பிரதிபலிக்கணும், அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி தெரியல. அப்ப குஜராத்ல சில தோல்விகள் நிச்சயம். இன்னும் சொல்லப்போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வரக்கூடாது என்பதுல மும்முரம் காட்டியதே வந்து அந்த குஜராத் தேர்தலை மனசுல வச்சுதான். அவங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி இருக்கு. காங்கிரஸ் ஓட்டு வங்கியோடு சேரும் போது அது தங்களோட வெற்றியை பாதிக்கும் என்கிற கருத்து இருந்தது. இன்னைக்கு நீங்க நேரத்தையே பாத்தீங்கன்னா
அப்பட்டமான விதிமீறல். பிரதமர் ஓட்டு போட வர்றாருங்க, அவர் பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்காரு. பஞ்சாப் தேர்தலில் என் உயிருக்கே ஆபத்து, என்னை உயிரோடு திருப்பி அனுப்பிய பஞ்சாப் அரசுக்கு நன்றிட்டு சட்டமன்ற தேர்தலில் சொன்னாரு. அவர் ரோடு வழியா நடந்து வர்றாரு, அங்க இருக்கிற குடியிருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து கைது போட்டு கொடுக்குறாரு. அவங்க சில பேர் படம் வச்சிருக்காங்க, மோடி படம், அதுல கையில் அவங்களே வரைஞ்சிருக்காங்க போல இருக்கு, அதுல கையெழுத்து போட்டு தர்றாரு. இது ஒரு ரோட் ஷோ இல்லையா? அப்போ மினி ரோட் ஷோ இல்லையா? வாக்குப்பதிவு தினத்தன்று பிரதமர் குஜராத்ல ஃபுல் வாக்குப்பதிவுங்க, அந்த எல்லா தொகுதிகள்லையும். அப்போ வந்து அவர் ரோட் ஷோ நடத்தி அந்த வீடியோஸ் ஷேர் ஆகும்போது அது வாக்காளர்களை பாதிக்காதா? பிரதமருக்கு சைலண்ட் பீரியட் கிடையாதா? இப்படி பல கேள்விகள் வருது. புகார் போகுது, தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் போயிட்டே தான் இருக்கு. எல்லாத்தையும் அவங்க கிழிச்சு போடுறாங்களா இல்ல தலைவாணிகளில் வச்சுட்டு படுத்து தூங்குறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் பிரதமர் அப்பட்டமான விதிமீறல ஈடுபடுறாரு. அதான் மத வெறுப்பு பிரச்சாரம் ஒண்ணு, இது மாதிரி வந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறுறது ரெண்டு, தொடர்ந்து. அப்ப ஏன்னா அந்த ஒரு பதற்றம். குஜராத்லயே நம்ம வந்து சில தொகுதிகளை இழந்தா என்ன பண்றது? அதாவது ஜெயிக்கணுங்கிற வெறி வந்துருச்சுன்னா மனுஷன் என்ன வேணாலும் செய்வாங்க. 77 இந்திரா காந்தி அம்மா உதாரணம், கட்டுமையா அடக்குமுறை. எதிர்கட்சிகள வாயவே திறக்க முடியல. ஆனா 294 இடத்துல கடைசியில இந்திராவுக்கு எதிரான அணி ஜெயிச்சுது. 294. இந்திராவும் சஞ்சய் காந்தியும் தோத்து போனாங்க. பசுவும் கண்டும் சின்னம், பசுவும் கண்டும் சேர்ந்து தோத்துருச்சுங்கிறதா அப்போ அது எங்களோட, நான் படிக்க வந்த புதுசுல பத்திரிகையாளருக்கு ஒரு 3 வருஷம் முந்தி அதான் அப்ப டாக். அப்போ இந்த வாட்டியும் வந்து 2 பேர் தோத்துருவாங்களோ, அமித்ஷாவும் மோடியும், நமக்கு தெரியல. ஆனா அமித்ஷா நடந்துக்கிற முறையை பார்த்தா அவருக்கு பயம் இருக்கு. ஒரு 15-14 வேட்பாளர்களை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வாபஸ் வாங்கிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, என்னை ரொம்ப மிரட்டிட்டாங்க, என்னால வெளியிலேயே வர முடியல. காங்கிரஸ் போட்டி வேட்பாளர், அமித்ஷா போட்டி வேட்பாளர் சோனாலி, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து வீடு கூட வாடகை தர மாட்டேன்றாங்க, லோக்கல் போலீஸ் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து உள்துறை அமைச்சர் பேச்சை கேட்டுட்டு செயல்படுது. இந்த இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் தான் நாங்க அமித்ஷாவை எதிர்த்து நிக்கிறோம். அப்போ உண்மையாவே ஜெயிக்கலாம், நமக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சாருன்னா ரொம்ப இயல்பா இருக்க வேண்டியதானே. அதுல என்ன இருக்கு? மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க, என்ன தீர்ப்புனாலும் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி ஜனநாயகத்துக்கு நல்லதா? இந்த கேள்விகள் வருது. அப்ப 3ஆம் கட்ட தேர்தலோட முடிவு எப்படி இருக்குன்னு இப்பவுமே தெரியுது. குறைந்தபட்சம் பிஜேபி வந்து 20-30 தொகுதி வந்து இழந்துருவாங்க. பழைய தொகுதியில 303 பழைய நம்பர், 303ல 30 போனாலே மெஜாரிட்டி இடிக்கும். பிஜேபி மெஜாரிட்டி இழந்த கட்சி ஆயிடுச்சுன்னா கூட்டணி கட்சிகள் தயவோடு தான் ஆட்சி அமைக்கணும். கூட்டணி கட்சிகள்னா ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ். இன்னைய தேதிக்கு ஒரு பார்ட்டியும் தயாரா இல்லை பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு. என்ன காரணம்னா இவங்க கரடி ஆலிங்கன மாதிரி அப்படியே அணைச்சே அழிச்சிடுறாங்க. கூட்டணி கட்சி ஏங்க வெளியில வருது பிஜேபி விட்டு? ஏன்னா அவங்ககிட்ட போனா அவ்வளவுதாங்க, கொஞ்ச நாள்ல நம்ம கட்சி காணாம போயிருவோங்கிற ஒரு பயம்தான். அப்போ கூட்டணி கட்சி ஆதரவு இல்லாத ஒரு பிஜேபி, மெஜாரிட்டி இழந்த பிஜேபி, அதுல மோடியும் அமித்ஷாவும் எப்படி ஷைன் பண்ண முடியும்? இந்த கேள்வி 3ஆம் கட்ட தேர்தலில் பூதாகரமா எழுந்திருக்கு. கூட்டணி கட்சிகள் பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கு தயங்கும்னு சொன்னீங்க. ஆனா இங்க சுயேட்சைகளே வந்து பாஜகவோட கூட்டணி அமைக்க தயங்குறாங்க. தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே ஹரியானாவுல வந்து பாஜகவுடைய ஆட்சி கவிழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவை வாபஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சிகிட்ட நாங்களுடைய ஆதரவு அப்படி சொல்லி ஹூடாவோட சேர்ந்து பிரஸ் மீட்டை சந்திக்கிறாங்க. வரக்கூடிய மே 25 ஹரியானால நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிறது. இந்த சூழ்நிலையில சுயேட்சை எம்எல்ஏக்கள் விலகி பாஜகவுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து என்டையர் ஹரியானால வேலை பார்த்திருக்காங்க, கிராமமா ஒரு தனியார் நிறுவனத்தோட விவசாய அதிகாரி. ஹரியானா பாலிடிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும். பஞ்சாப், ஹரியானா, பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் பாலிடிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஹரியானா வந்து அது ஒரு காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு பெரிய சமஸ்தானமா இருக்கும்போது இந்த பிகானீர் இந்த பகுதிகள் இப்ப ராஜஸ்தான்ல இருக்கு, அவங்க எல்லாம் பொலிட்டிக்கலி ஆக்டிவ். தேவிலாலோட 4 ஃபாதர்ஸ் அதுல இருந்து வராங்க. தேவிலால் யாருன்னா சந்திரசேகர் பிரதமரா இருக்கும்போது துணை பிரதமர், ஹரியானா பாலிடிக்ஸோட பெரிய சூத்திரதாரி. இந்த தேவிலால் பாலிடிக்ஸ்ல தான் ஹரியானா ஓடுது. அதாவது புரோ ஃபார்மர், விவசாயிகளுக்கு ஆதரவானது. அப்புறம் வந்து அவங்களுக்குன்னு சில பெருமித உணர்வுகள் இருக்கும். இப்போ மல்யுத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க. இப்படியான சில பெருமித உணர்வுகள் உள்ள ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துல வந்து முதல்ல, அதாவது கட்டார்னு சிஎம் இருக்கும்போது பிரதமர் மோடி கட்டார பெரிதா பாராட்டி பேசினாரு. இவர் RSSல என்னோட தோழர், அவரோட 2 வீலர்ல நாங்க உட்காந்து ஹரியானாவோட மூளை முடுக்கெல்லாம் போயிருக்கோம், ரொம்ப என்னோட குருமாரி இப்படி எல்லாம் பாராட்டிட்டு அடுத்த 1 வாரம் 10 நாள் அவர் தூக்கி விட்டாங்க. அவர் முதல்வர் பதவியில தூக்கிட்டு இந்த சைனியை கொண்டு வந்தாங்க.
சைனி வந்த நாள்ல இருந்து இந்த ப்ராப்ளம் தான். கட்டார் இப்போ வந்து எம்பிக்கு நிக்கிறாரு, பிஜேபி கேண்டிடேட்டா. அது கர்னால இன்னமும் ஒரு தொகுதிங்க, அந்த தொகுதியில ஒரு எம்பிக்கு நிக்கிறாரு. சைனியால அதை கோப்ப பண்ணி போக முடியல. காரணம் என்னன்னா, இந்த தேவிலாலோட வம்சாவளியில துஷ்யந்தோட ஜேஜேபி, ஜனநாயக ஜனதா பார்ட்டி, பழைய ஜனதா பார்ட்டில இருந்து பல பிரிவுகள், அதுல இதுவும் ஒண்ணு. ஆனா அவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து லோக்கல் பார்ட்டி, அதாவது அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி. இப்ப அவங்க போன சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்துதான் பிஜேபி கூட்டணி அரசு அமைத்தது. ஆனா வந்து காலப்போக்கில், அது குறிப்பா அந்த முதலமைச்சர் மாற்றத்துக்கு பிறகு வந்து ஜேஜேபி பிஜேபியோட அணியில இல்லை. அவங்க விலகின உடனே ஹரியானா கவர்மெண்ட் வந்து கவுந்துரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. அக்டோபர்ல தேர்தல், அவங்களுக்கு வர்ற அக்டோபர்ல சட்டமன்ற தேர்தல். இப்படியான சூழ்நிலையில் தான் நீங்க குறிப்பிட்ட அந்த 3 எம்எல்ஏக்கள் பதவி விலகி இருக்கிறாங்க. இப்போ சட்டமன்ற, அதாவது கவர்னர் நியாயமா நடந்துக்கிட்டாருன்னா பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அவர் கால அவகாசம் தரணும். ஏன்னா இவங்க கவர்னருக்கு இன்டிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்பர் படி பார்த்தா வந்து அரசாங்கத்துக்கு, ஹரியானா அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆளுநர்கள் எல்லாமே டெல்லிக்கு வாலாட்டிக. அதனால அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியல. மெஜாரிட்டி இல்லாத அரசு இப்போதைக்கு இருக்கிறது. ஆனால் மக்களவை தேர்தல் நடக்கும்போது மோடி பிரம்மாண்ட வெற்றி பெறுவார் என்று மோடி சொல்றாரு. 400 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருவோங்கன்றாரு. அப்படியான உணர்வு நாடு முழுவதும் இருந்தா, குறிப்பா ஹரியானால இருந்தா, ஏன் இந்த 3 சுயேட்சை எம்எல்ஏ வெளியில போறோம்? அதாவது நமக்கு ஹரியானா பாலிடிக்ஸ் தெரியுதோ தெரியலையோ, ஹரியானாக்காரனுக்கு தெரியும்ல. அவன் லோக்கலா இருக்கா, நாளைக்கு இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆகணும். காங்கிரஸ் கட்சியிலே டிக்கெட் கொடுத்தாலும் திருப்பி அக்டோபர்ல ஒரு எம்எல்ஏ ஆகணுமே. அப்போ பிஜேபி பலவீனம் ஆயிருச்சு, மோடி பிரதமர் ஆக மாட்டாரு, அவங்க மெஜாரிட்டி கிடைக்காது என்று ஹரியானா உணருது. ஏன்னா ஹரியானா டெல்லிக்கு அடுத்தாப்புல இருக்கு. ஹரியானாவும் டெல்லி வேற வேற நீங்க சொல்ல முடியாதுங்க. பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு வராங்கன்னா ஹரியானா பார்டர்ல தடுத்து நிறுத்தி அவங்கள போட்டு தூக்கி போட்டு மிதிக்காங்க. போன முறை வந்து வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடும் போது 600 பேர் செத்து போயிட்டாங்க. மோடி வந்து உங்க தாலிகளை எல்லாம் பறிச்சு வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் சொன்னாரு. உடனே பெரியவங்க சொல்றாங்க, நீங்க 600 பேர் தாலியை பறிச்சீங்களே, அது எந்த கணக்குல சேர்த்தின்னு அவங்க கேட்கறாங்க. அப்படி வந்து ஹரியானா ஒரு ஒரு ஃபயர் தான், நெருப்பு வளையத்துல தாங்க அது இருக்கு. அப்போ இயல்பாக ஹரியானால பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லை என்று இந்த மூணு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுலதான் அவங்க வெளியில வராங்க. எந்த ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் தாங்க நினைப்பாங்க. அடுத்த தேர்தலில் தோக்கிறதுக்கு அரசியல் பண்ண முடியும். அப்ப அவங்க 3 பேரும் வெளியில வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்கங்கிற பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது எதை காட்டுகிறது? 3ஆம் கட்ட தேர்தல் முடியும் போது இது நடக்குது. எதை காட்டுகிறது அப்படின்னா, மோடியோட செல்வாக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் சரியுதுங்கிறது தானே காட்டுது. 1ஆம் கட்ட தேர்தலில் சரிஞ்சிருச்சுன்னு நமக்கே தெரியும். ஆனா மோடி வந்து அதெல்லாம் சரியவே இல்லை. அமித்ஷா நாங்க 100 தொகுதியில 96 தொகுதி செய்யப்போன்னு கணக்கு சொல்லிட்டு இருந்தாரு. 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து எல்லா பிளேட்டையும் மாத்தி மீண்டும் அந்த வெறுப்பு பேச்சுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. 3ஆம் கட்ட தேர்தல் படுமோசமா இருந்துச்சு. 2 எருமையில 1 எருமையை பிடிங்கிடுவாங்க, 2 வீடு வச்சிருந்தா 1 வீடை பிடிங்கிடுவாங்கிற அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சா மாறிடுச்சு அது. அப்படியான சூழ்நிலையில் ஹரியானாவின் 3 எம்எல்ஏக்கள் விலகி காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னிலையில், முன்னாள் முதல்வர் அவர் முன்னிலையில வந்து நாங்க விலகிட்டோன்னு அறிவிக்கிறது, கவர்னருக்கு உடனே கடிதம் கொடுக்கிறது, இது எல்லாமே வந்து வரவிருக்கிற மோடியின் வீழ்ச்சிக்கு கட்டியங்கூறுவதாகத்தான் நான் உணர்றேன். ராகுல் காந்தி சென்ற கட்ட தேர்தலே சொன்னாரு, அடுத்த கட்ட தேர்தல மோடி அவர்கள் அழுகுவாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை போலவே பாத்தீங்கன்னா, அம்மாவை காரணம் காட்டி அம்மாட்ட நான் வந்து ஆசி வாங்காம முதல் முறையாக நான் வந்து ஓட்டு போட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியை செஞ்சிருக்கிறார் பிரதமர் மோடி. இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும்போது சார், இப்போ தேர்தல் ஆணையம் மீது பல கட்ட சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் பொதுமக்கள். உதாரணமாக 3 கட்ட தேர்தலையுமே 2019 காட்டிலும் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு சதவீதத்தை தேர்தல் நடந்து முடிந்த அன்றைக்கு சொல்றாங்க. ஆனால் ஒரு வாரம் கழித்து, ஒரு 11 நாள் கழித்து வாக்கு சதவீதம் என்பது கூட்டி சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் நேற்றைக்கு 3ஆம் கட்ட தேர்தலில் பாத்தீங்கன்னா பல்வேறு விதிமீறல்கள் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம் பெண்களை வந்து ஓட்டளிக்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சமாஜ்வாதி குற்றம் சாட்டினாங்க. குஜராத்துடைய பூத்துகளே வந்து தாமரை சின்னம் பொருந்திய பேனாக்களை வந்து பூத் ஏஜென்ட்கள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. ராமருடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கு. கர்நாடகால தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையம் வந்து வீடியோ நீக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் ரொம்ப மோசங்க, ரொம்ப வெரி புவர். நான் 67 இருந்து ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்து பாக்குறேங்க. கொஞ்சம் விதி மீறல்கள் உண்டு. பொதுவா வந்து இந்த கட்சி பிளவுகள்ல வந்து தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா செயல்படுறது இல்லை. இந்த கட்சி சின்னத்தை ஒதுக்குறது, கட்சி பிளவுகளுக்கான அங்கீகாரம் இதுல. ஆனா தேர்தல்னு வரும்போது தேர்தல் ஆணையம் ரொம்ப நடுநிலையா தான் இருந்தது.
இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு நபர் தேர்தல் ஆணையம் தான் முதல்ல. நான் பத்திரிகை 13 வருஷம் கழிச்சுதான் இந்த மல்டி மெம்பர் பாடி வந்துச்சு 1993. அதுக்கு முன்னாடி சேஷன் சிங்கிள், அப்புறம் மல்டி மெம்பர் பாடியிலே அவர் தான் தலைமை தேர்தல் கமிஷனரா இருந்தாரு. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரே ஆள் வந்து முடிவு எடுக்கிறாரு, சர்வாதிகாரத்தனமா இருக்குது. ஏன்னா அப்ப சேஷன் வந்து சிம்ம சொப்பனம், அதனால அவர் சர்வாதிகாரியா இருக்காருங்கிறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கமிஷன், கோசாமி கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. அதுல 3 பேர் போடலாம், நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு, பிராக்கெட்ல எஸ்ன்னு போட்டிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல, கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 மெம்பர் கொண்டு வந்தாங்க. 3 மெம்பர் கொண்டு வந்த பிறகு இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்கு அந்த 3 மெம்பர் கமிஷன்? படுமட்டமா இருக்கு, கம்ப்ளீட்டா தூக்கம் தான். ஒண்ணுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுல, ஒரு பேருக்கு கூட நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க. அப்படியான தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி சொல்றது, இது எல்லாமே சந்தேகத்துக்கிடமா இருக்கு. அதனாலதான் கார்கே வந்து எல்லா இந்தியா கூட்டணியோட எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் போட்டிருக்காரு, நீங்க இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க, ரொம்ப படுமோசமா இருக்கு, இவ்வளவு மோசமான தேர்தல் ஆணையத்தை நாங்க பார்த்தது இல்ல. அதான் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த தேர்தலில் 77 தாண்டி இப்பதான் இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படுகின்றன. அது நல்லது இல்ல. தேர்தல் ஆணையம் வந்து அது சீசரின் மனைவி மாதிரி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். ஆனா சந்தேகங்களை கிரியேட் பண்றதுல தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அப்போ மோடி என்ன சொல்றாரு, அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்கோங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பாப்ரி லாக் போட்டுருவாங்கன்றாரு. அதாவது அந்த ராமர் கோயில் கதவை இழுத்து மூடிடுவாங்க. அது எப்படிங்க சாத்தியம்? எந்த கோயில் கதவை எந்த அரசால இழுத்து மூட முடியும்? சாதாரண சாலையோர கோயில் வந்து ஆக்கிரமிப்பு இல்லைன்னா சாலை விரிவாக்கம் அதுக்கு அகற்றணும்னு சொன்னீங்கன்னாலே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துருவாங்க. எத்தனையோ சாலையோர கோயில்கள் நீங்க அதுல பார்க்கலாம். ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு கோயில் இருந்ததுங்க, அது விரிவாக்கம் வரும்போது இடைஞ்சலா இருந்தது. அந்த வழக்கு ரொம்ப நாள் ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருந்தது. அப்ப வேற வழக்குகளுக்கு போகும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸ் கேட்பேன். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனாலும் பிரதமர் அப்படி சொல்றாரு, பாப்ரி லாக் போட்டுருவாங்க, அவங்க வந்து தீர்ப்பையே மாத்தி எழுதிடுவாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல தான் சர்ச்சைக்குரிய இடத்த வந்து பிரிச்சாங்க. ஆனா அதுக்கு முந்தைய ஹைகோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு, அது நரசிம்மராவ் காலத்துல வந்ததுங்க. மன்னிக்கணும், மன்மோகன் சிங் காலம் நினைக்கிறேன். ஆமா, காங்கிரஸ் ஆட்சி காலம் தானே, 2004 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வந்த தீர்ப்பு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வரும்போது அந்த தீர்ப்பு 3ஆ பிரிக்க சொல்லியிருந்தது. அந்த டிஸ்பியூட்டட் சைட்டு 3ஆ பிரிக்கணுங்க. 3ஆ பிரிக்க வேண்டாம், 2ஆ பிரிங்கிற ஒண்ணுதான் சுப்ரீம் கோர்ட் பண்ண மாறுதல். நீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அப்படி திருத்தி எழுத முடியாது. அப்படி திருத்தி எழுதுறது ரொம்ப பாப்புலர் மோடி கவர்மெண்ட் தான். தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கிற குழுவுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஒரு மெம்பர், அப்புறம் மத்திய அமைச்சரவை முடிவு செய்யற இன்னொரு மெம்பர், எதிர்கட்சி தலைவர் ஒரு மெம்பருங்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை யாரு நீர்த்து போக செஞ்சா? புதிய சட்டம் நிறைவேற்றி இவங்க தான். இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பையே வந்து மாத்தி எழுதிடுவாங்க, அது ராகுல் காந்தி தனக்கு வேண்டியவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாருன்னு என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாருன்றாரு. இப்படியான ஒரு ஹியர்ஸே சொல்லலாமா பிரதமர்? அவருக்கு வேண்டியவர்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரா, அதை இவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வேலை? பயங்கரமா காதுல பூ சுத்துற வேலையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த அவ்வளவு பெரிய பச்சை புயல்களை எல்லாம் வந்து ஒரு பிரதமர் மனம் போன போக்குல தேர்தல் மேடைகளை அடிச்சு விடுறாரு. அது குறித்து புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் பயங்கரமான டீப் ஸ்லீப்ல இருக்கு, கோமால இருக்குங்க தேர்தல் ஆணையம். அதான் இதோட சிக்கல். இப்ப 2019 தேர்தலை ஒப்பிடும்போது ஒவ்வொரு கட்ட தேர்தலிலுமே வாக்கு சதவீதம் என்பது குறைஞ்சுகிட்டே வருது. பொதுவாகவே வாக்கு சதவீதம் குறைவது என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்நாத் சிங் கூட அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் மோடி அவர்கள் 400 தொகுதின்னு பிக்ஸ் பண்ணும்போது நிறைய மக்கள் வாக்களித்தால் தான் அது சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ தொடர்ச்சியாக வாக்கு சதவீதம் சென்ற முறை காட்டிலும் 8%, 7%, 4% என்று குறைந்து கொண்டே வருவதை நீ எப்படி பாக்குறீங்க? இது யாருக்கு சாதகமா இருக்கும்? வாக்கு சதவீதம் குறைஞ்சப்பெல்லாம் வந்து இந்தியால மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி ராஜ்நாத் சிங் புரியாம பேசுறான்னு தெரியல. 77 இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்ட வருஷம், 2004 வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்ட வருஷம். நீங்க வாக்கு சதவீதத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. வாக்கு சதவீதம் கூடணும்னு எல்லாரும் முயற்சி செய்யறோம், உண்மையிலே கூடணும். இந்த நாட்டுல வந்து வாக்கு சதவீதம் குறைவது, குறிப்பா அர்பன் வாக்கு சதவீதம் குறைவதுங்கிறது நல்லது இல்லை. அப்போ ஒரு ஓட்டர் அப்பேத்தியை காட்டுது. யாருக்கு ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம், எல்லாம் ஊழல் பெருவழிகள்ங்கிற மாதிரியான மனநிலை, விரக்தி மனப்பான்மையை காட்டுது. இதுவே நீங்க ரூரல் ஏரியால போனீங்கன்னா, ரூரல் கான்ஸ்டிடுவன்சி, எம்பி கான்ஸ்டிடுவன்சியை நம்ம 2ஆ பிரிக்கிறோம், அர்பன் ரூரல். அங்க ஓட்டு சதவீதம் நல்லா இருக்கு. இப்போ உதாரணமா நம்ம ஊர்லயே, நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தருமபுரியில இருக்க 80%, இங்க மத்திய சென்னையில வந்து 50 சொச்சம் தானே.
அப்போ ஓட்டு சதவீதம் குறைகிறது கூடுறது என்பது தேர்தலோட முடிவுகளை எப்போதும் பாதிக்க போறது இல்லை. அப்படி பாதிக்கிறது நீங்க அப்படியான ஒரு அனுமானத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் இந்தியாவில் சேஞ்ச் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். காரணம் நான் சொன்ன 2 உதாரணம். அப்ப பிஜேபி தன்னோட 400 சீட்டு இலக்குங்கிறதுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஓட்டரை வந்து அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி, ஒரு வாக்காளரை ரொம்ப உற்சாகப்படுத்தி, பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாங்க நாட்டுக்கு நல்லது, மோடி தாங்க இந்த இந்தியாவையே காப்பாற்றக்கூடியவர் என்று அவன் வாக்களிக்க திரண்டு வரணும்ல. குஜராத்ல காந்தி நகர் தொகுதி அர்பன்க, நம்ம அமித்ஷாவோட தொகுதி அகமதாபாத், அதுவும் அர்பன் தான். இங்க வந்து மோடி ஓட்டு போட வராரு, ரோட் ஷோவா வராருன்னு நம்ம சொல்றோம். கம்ப்ளைண்ட், அது ஒரு மனக்குறை. தேர்தல் நடத்த விதியை மீறாரு. அமித்ஷாவும் அங்க ஓட்டு போடுறாரு. 2 தொகுதியிலும் ஏங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு? அப்ப இயல்பாக மோடியை பார்த்து ஜனங்கள்லாம் உற்சாகப்பட்டு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு வரிசையில் நின்று ஓட்டு போட்டு கூட்டி இருக்கணும்ல. ஒரு 80% வந்திருக்கணும்ல. தருமபுரி மாதிரி, நம்ம ஊர் தருமபுரி மாதிரி வந்திருக்கணும். இல்ல 75 வந்திருக்கணும், இல்ல 70 வந்திருக்கணும். ஏன் வந்து குஜராத்ல ஏன் குறையுது? அப்போ வந்து மோடிக்கான அந்த வீச்சு வந்து இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அட்ராக்ஷன். இப்போ திண்டுக்கல் இடைத்தேர்தல் நான் பார்த்துருக்கேங்க, 73. அப்ப அங்கதான் இருக்கும். எம்ஜிஆர் வந்து முதல்ல கட்சி நிக்குது. கட்சி 6 மாசமா நம்ம தான் ஆச்சு. தேர்தல் நிக்குது. ரெட்டை இலை புது சின்னம். பெண்கள்லாம் தலையில ரெட்டை இலையை பறிச்சு சொல்லிட்டு போறாங்க. ஓட்டு சதவீதம் கண்ணாபின்னான்னு குடிச்சுங்க. 4 முனை போட்டி. 1 லட்சம் ஓட்டுல வந்து கடைசியில ஜெயிச்சாங்க. அதாவது எப்பெல்லாம் வந்து ஜனங்க மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகமா இருக்காங்களோ அப்போ ஓட்டு சதவீதம் கூடும். எப்போல்லாம் ஜனங்க வந்து டல்லா இருக்காங்களோ அப்போ ஓட்டு சதவீதம் குறையும். இதுதான் வந்து இதோட அடிப்படை காரணி. இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ங்கிற ஒரு அனுமானத்துக்கு நம்ம போனோம்னா, என்னோட உதாரணப்படி ஆளுங்கட்சிக்கு தான் நஷ்டம். அது 77 2004 உதாரணப்படி. அதான் நமக்கு சமீபத்தில் நடந்த தேர்தல்கள். அப்போ ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் ஓட்டு பதிவு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓட்டு 2ஆம் கட்டத்தை விட 3ஆம் கட்டம் குறையுது. கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. 1ஆம் கட்டத்தை விட 3ஆம் கட்டம் குறைஞ்சிருக்கு. மலைப்பிரதேசங்கள், அசாம் மாதிரியான மாநிலங்கள்ல வந்து ஓட்டு சதவீதம் நல்லா தான் இருக்கு. அதுல எந்த குறைச்சலும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ பிஜேபி ஒரு ரூலிங் பார்ட்டி, அவங்க இவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் ஓட பெரிய குஜராத் வந்து ஹிந்துத்துவ லேபரேட்டரிங்க, சாதாரண மாநிலம் கிடையாது அது. ஆர்எஸ்எஸ் ஓட நெட்வொர்க் குஜராத்ல ஊடுருவி இருக்கும். அப்ப அவங்க ஏன் வந்து ஜனங்களை வந்து என்த்யூஸ் பண்ணி உற்சாகப்படுத்தி ஓட்டு சாவடிக்கு வர வைக்க முடியல? இந்த கேள்வி பெரும்பாலானவர்கள் மனதில் இந்த கேள்வி இருக்கு. இன்னைக்கு மார்னிங் வந்து சில ஆங்கில பத்திரிகையில இந்த விமர்சனமும் வந்திருந்தது. ஓட்டு சதவீதம் ஓட்டு பதிவு குறைதல் என்பது பாரதிய ஜனதாவுக்கு தான் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சேதாரத்தை உணர்த்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவங்க 303 சீட்டு போன தடவை வெறும் 32 சீட்டு எடுத்தாலே அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்ச 32 சீட்டு போகுது. கர்நாடகால, மகாராஷ்டிரால போகுது. அப்ப போன முறை பெற்ற வெற்றியை இந்த முறை அவர்களால் வந்து மகாராஷ்டிராவில் பெற முடியாது, கர்நாடகாவில் பெற முடியாது, பீகாரில் பெற முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாவது குறையத்தான் செய்யும். உத்தரப்பிரதேசத்தில் பெற முடியாது. ஒரு 10-15 சீட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைஞ்சாலே 50 சீட்டு குறைஞ்சு போயிருங்க. 50 சீட்டு குறைஞ்சா போன 303க்கு இப்ப 250 தான் வர முடியும் அவங்களால. இன்னும் இருக்கு, அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் இருக்கு. அப்ப இதுல வீக் விக்கெட்ல இருக்கிறது யாரு? அமித்ஷா மோடி காம்பினேஷன் தானங்க வீக் விக்கெட்ல இருக்கு. எதிர்த்தரப்பு பால அடிச்சுலாம் ஆடுறாங்க. ஐபிஎல் உதாரணம் இப்படி சொன்னா அடிச்சு ஆடுறாங்க. இவங்க வந்து வீக்கா இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான வரட்டு வேதாந்தம் 1, இந்த மாதிரி வீம்பு பேச்சு 2, வெறுப்பு பிரச்சாரம் 3, அப்படியே தரம் இறங்கிக்கிட்டே போகுது. 3ஆம் கட்ட தேர்தலில் யாருக்கு சாதகமான தேர்தல் முடிவு வரப்போகும் என்பதை பற்றியும், அதே போல வாக்கு சதவீதம் தொடர்ச்சியாக குறைந்து வருவது பாஜகவிற்கு தான் எதிராக அமையும் என்பதை பற்றியும் மிக நேர்த்தியாக மக்களுக்கு புரியும்படி எடுத்துக்கொண்டீங்க. நிகழ்ச்சி கலந்து வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.